எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் எடிப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் நவம்பர் 30ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் மருத்துவர் மக்கள் தொகை விகிதம். ஆன்சர் ஆப்ஷன் பி 1:811. ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மருத்துவர் மக்கள் தொகை விகிதம் அப்படிங்கிறது 1:811 அப்படிங்கிற அளவில் இருக்கு. அதாவது என்ன குறிக்கிறாங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்ல வந்து 811 மக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு 811 மக்களுக்கும் ஒரு மருத்துவர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இது குறிக்குது. அதாவது மருத்துவர் மக்கள் தொகை விகிதம். ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரான JP நட்டா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நவம்பர் மாத நிலவரப்படி இந்தியாவில் மருத்துவர் மக்கள் தொகை விகிதம் அப்படிங்கிறது 1:811 அப்படிங்கிற அளவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 811 மக்களுக்கு ஒரு மருத்துவர் நம்ம நாட்டில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே உலக சுகாதார நிறுவனம் என்ன தரநிலை நிர்ணயிச்சிருக்காங்கன்னா, ஒரு நாட்டில் 1000 மக்கள் தொகைக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உலக சுகாதார நிறுவனத்துடைய இந்த தரநிலையை விட நம்ம இந்தியாவில் வந்து அதிகமான மருத்துவர்கள் தான் இருக்காங்க. 811 மக்களுக்கு ஒரு மருத்துவர் அப்படிங்கிற நிலையில அதிகமான எண்ணிக்கையில மருத்துவர்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க. நெக்ஸ்ட், இப்போ இந்த நவம்பர் மாத நிலவரப்படி பார்த்தீங்கன்னா அலோபதி மருத்துவர்கள்னா ஆங்கில மருத்துவர்களை தான் நம்ம வந்து ஆங்கில மருத்துவம் பார்க்குறாங்களே அவங்கள தான் அலோபதி மருத்துவர்கள்னு சொல்லுவோம். ஸோ நவம்பர் மாத நிலவரப்படி 13,86,145 பதிவு செய்யப்பட்ட அலோபதி மருத்துவர்கள் இருக்காங்க. ஆயுஷ் மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6.14 லட்சம் ஆயுஷ் மருத்துவர்கள் இருக்காங்க. ஆயுஷ் மருத்துவர்கள்னா இயற்கை மருத்துவம், யுனானி, சித்தா இந்த மாதிரி செய்கிறாங்களே மருத்துவம். ஸோ அவங்க தான் ஆயுஷ் மருத்துவர்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மருத்துவ கல்லூரிகளோட எண்ணிக்கையானது 780 அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து, பிரதமரின் சுகாதார பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா மருத்துவ கல்லூரிகள்ல 75 சிறப்பு சிகிச்சை பிரிவுகள் அமைக்கிறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இப்போ கரண்ட்லி வந்து 69 பிரிவுகள் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை, ஸோ 22 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அமைக்கிறதுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. அதுல 19 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் வந்து இப்போ செயல்பாட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், இப்போ நம்ம தமிழகத்துல வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படுது இல்லையா, அது எங்க அமைக்கப்படுது? இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். நெக்ஸ்ட், இரண்டாவது கேள்வி, நிகழ் நிதியாண்டின் 2வது காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி %% சரிந்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி 5.4% சரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நடப்பு நிதியாண்டு நிகழ் நிதியாண்டு அப்படின்னா என்னன்னா 2024 to 2025 இதுதான் வந்து நடப்பு நிதியாண்டு. ஒரு நிதியாண்டு அப்படின்னா என்னன்னா, இப்போ 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1 தேதியிலிருந்து மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரையிலான காலத்தை தான், இந்த ஒரு வருட காலத்தை தான் நம்ம ஒரு நிதியாண்டுன்னு சொல்றோம். ஸோ நடப்பு நிதியாண்டுங்கிறது ஏப்ரல் 1ல ஸ்டார்ட் ஆனது. இந்த வருஷம் ஏப்ரல் 1ல எப்போ முடியும்னா மார்ச் 31ஆம் தேதியோட முடிவடையும். இதுல காலாண்டுன்னு சொல்றோம் இல்லையா, அது என்னன்னா இப்போ ஒரு வருஷத்துல 12 மாதங்கள் இருக்கு. ஏப்ரலுக்கும் மார்ச்சுக்கும் இடையில 12 மாதங்கள் இருக்கு. அதுல முதல் 3 மாதங்கள், அதாவது ஏப்ரல், மே, ஜூன், இந்த 3 மாதங்கள்ல முதல் காலாண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 3 மாதங்கள் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இந்த 3 மாதங்கள் தான் 2ஆம் காலாண்டு. இது முதல் காலாண்டு, இது 2ஆம் காலாண்டு. அடுத்து வர 3 மாதங்கள் 3ஆம் காலாண்டு, அடுத்து வர 3 மாதங்கள் 4ஆம் காலாண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 2ஆம் காலாண்டுல நம்ம நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 5.4% சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. கவனிங்க, இப்போ நடப்பு நிதியாண்டுடைய 2வது காலாண்டான ஜூலை to செப்டம்பர் வரையிலான காலத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 5.4% சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவிச்சிருக்கு. ஸோ இதுக்கு முந்தைய நிதியாண்டுல இதே காலகட்டத்தில், அதாவது இதுக்கு முந்தைய நிதியாண்டுனா 2023-24ஆம் நிதியாண்டின் 2ஆம் காலாண்டான ஜூலை to செப்டம்பர் வரையில 8.1% பொருளாதார வளர்ச்சி கண்டிருக்கு. ஆனா இந்த நிதியாண்டுல 2வது காலாண்டுல 5.4% பொருளாதார வளர்ச்சி குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, நுகர்வு மற்றும் உற்பத்தி துறையில ஏற்பட்ட சரிவு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. நெக்ஸ்ட், அதே மாதிரி பாத்தீங்கன்னா முழு நிதியாண்டு கடந்த நிதியாண்டு 2023 to 24ஆம் நிதியாண்டுல இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிங்கிறது 8.2% பதிவாயிருக்கு. அதுக்கு முந்தைய நிதியாண்டு 2022 to 23ஆம் நிதியாண்டுல இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது 7% பதிவாயிருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 3வது கேள்வி, ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது?
ஆன்சர் ஆப்ஷன் பி 2018ஆம் ஆண்டு. ஸோ ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அப்படிங்கிறது 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டிருக்கு. கவனிங்க, ஆயுஷ்மான் பாரத் திட்டம். ஸோ ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறது மருத்துவ காப்பீடு திட்டம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படின்னு கேட்கலாம், இல்லைன்னா ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னும் கேட்கலாம். ஸோ இந்த திட்டம் வந்து ஏழை மக்களுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்பீடு, இலவச மருத்துவ காப்பீடு வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டது. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இந்த திட்டமானது தொடங்கி வைக்கப்பட்டது. மேலும் இந்த திட்டம் வந்து சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்காக ஏழைகளுக்கு காப்பீடு வழங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ திடீர் செலவுகள் வந்து ஏழைகளுக்கு வருது அப்படின்னா ஏற்கனவே அவங்க வந்து அன்றாட செலவுகளை அவங்க மேற்கொள்றதுக்காகவே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டிஸை வந்து கடந்து தான் அவங்க அன்றாட செலவுகளை மேற்கொண்டு வராங்க. இப்போ சுகாதாரங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஹெல்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மறைஞ்சிருக்கக்கூடிய வெல்த் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா இப்போ நீங்கள் வந்து சம்பாதிக்கிறது தான், பணம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு சுகாதாரம், அதாவது நம்ம ஹெல்த் நல்லா இருக்கும் போது தான் அந்த வேலையை செஞ்சு நம்மளால அந்த பணத்தை வந்து சம்பாதிக்க முடியும். இப்போ ஹெல்த் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், அதே மாதிரி வந்து வேறு ஏதேனும் ஏதாவது ஒரு நோய் இருக்கும். ஸோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஹெல்த்தாக இருக்கிறதே வந்து பெட்டர் தான், ஹெல்த் முதல்ல முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. எவ்வளோ பணம் இருந்தாலும் ஹெல்த்துங்கிறது நமக்கு தேவைப்படுது. ஸோ அதனால ஹெல்த்துங்கிறது என்னது, மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு செல்வம், வெல்த் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால மக்களுக்கு முதல்ல ஹெல்த் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து வெல்த்தை தேடி, அதாவது செல்வத்தை தேடி அவங்களால பயணிக்க முடியும். ஸோ அந்த நோக்கத்தில் தான் அவங்களுக்கு சுகாதார காப்பீடு வழங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா SDG கோல் 3, அதாவது SDGனா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்னு சொல்லுவோம், நிலையான வளர்ச்சி இலக்குகள். நிலையான வளர்ச்சி இலக்குகள் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஐநா பார்த்தீங்கன்னா ஒரு 17 இலக்குகளை 2030ஆம் ஆண்டுக்குள்ள எட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அனைத்து நாடுகளும் ஒரு 17 இலக்குகளை 2030ஆம் ஆண்டுக்குள்ள எட்டணும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வறுமையை ஒழிக்கிறது, பாலின சமத்துவம், அனைவருக்கும் வேலை வாய்ப்பு வழங்குறது, இந்த மாதிரி ஒரு 17 கோல்ஸ் இருக்கு. அதுல மூன்றாவது இலக்கா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், அதாவது அனைத்து வயதினருக்கும் பார்த்தீங்கன்னா சுகாதார மற்றும் நல்வாழ்வை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து SDG கோல் 3, அதாவது 3வது இலக்காக இருக்கு. ஸோ அதை அடையும் வகையிலையும் இந்த திட்டமானது இருக்கு. ஸோ நெக்ஸ்ட், இது ஒரு மத்திய அரசுடைய நிதி உதவி திட்டம். அப்படின்னா என்னன்னா, மத்திய அரசு ஒரு பங்கு நிதி கொடுப்பாங்க, மாநில அரசு ஒரு பங்கு நிதி போடுவாங்க. ஸோ அந்த நிதி மூலமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மத்திய மாநில அரசுடைய நிதி பங்களிப்பின் கீழ் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இந்த திட்டத்துக்கான மொத்த செலவில் 60% நிதியை வழங்குவாங்க, மாநில அரசு 40% நிதியை வழங்குவாங்க. இதுவே வடகிழக்கு மாநிலங்களா இருக்கு அப்படின்னா வடகிழக்கு மாநிலங்கள் 90% நிதியை வழங்கும், அதாவது மத்திய அரசு வடகிழக்கு மாநிலங்களுக்கு 90% நிதியை வழங்கும், அந்த மாநிலங்கள் 10% நிதியை போட்டு அந்த திட்டமானது செயல்படுத்தப்படும். இதுவே யூனியன் பிரதேசங்கள், அதாவது யூனியன் டெரிட்டரியா இருக்கு அப்படின்னா 100% நிதியுமே மத்திய அரசு தான் வழங்கும். ஸோ இது ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக மருத்துவ காப்பீடு வழங்குவதற்கான திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் இப்போ 35.89 கோடி காப்பீடு அட்டைகளானது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தில் ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மருத்துவ காப்பீடு அளிக்கப்படுகிறது. ஸோ கவனிங்க, இப்போ எதுக்காக இந்த ஸ்கீம் பற்றி பார்க்குறோன்னா, இப்போ ரீசெண்டாக கூட லாஸ்ட் மந்த் அக்டோபரில் வந்து 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவங்க, அதாவது முதியோர்களுக்கான மருத்துவ காப்பீடு, இலவச மருத்துவ காப்பீடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அக்டோபர் மாதம், இந்த வருஷம் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் தொடங்கி வச்சிருந்தாங்க. ஸோ அதன்படி இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தில் இணைறவங்களுக்கு ஆயுஷ்மான் வயோவந்தனா அட்டையானது வழங்கப்படுகிறது. இப்போ இந்த திட்டம் தொடங்கப்பட்டு இப்போ 1 மாதம் தான் ஆயிருக்கு. இந்த 1 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 14 லட்சம் பேர் வந்து இந்த திட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களவையில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அந்த நபர் தனியார் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் இருக்காங்க அப்படின்னாலும் இந்த திட்டத்திலையும் இணையலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 4வது கேள்வி, நெட்வொர்க் தயார்நிலை குறியீடு 2024 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 49வது இடம். ஸோ நெட்வொர்க் ரெடினஸ் இண்டெக்ஸ் 2024 பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது
போர்ட்லேண்ட்ஸ் இன்ஸ்டிடியூட், அடுத்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சைட் பிஸ்னஸ் ஸ்கூல், ரெண்டும் இணைஞ்சு தான் இந்த நெட்வொர்க் தயார்நிலை குறியீடை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்துக்கான இண்டெக்ஸு. அதில் இந்தியா 53.63 புள்ளிகளை பெற்று 49வது இடத்த பிடிச்சிருக்கு. இந்த நெட்வொர்க் தயார்நிலை குறியீடில் வந்து முதல் இடத்துல அமெரிக்கா இருக்குது, 2வது இடத்துல சிங்கப்பூர் இருக்குது, 3வது இடத்துல ஃபின்லாந்து இருக்குது, 4வது இடத்துல ஸ்வீடன், 5வது இடத்துல தென் கொரியா இருக்குது. நெக்ஸ்ட் ரீசன் இண்டெக்ஸ் பார்த்தோம்னா இந்த வருஷத்துக்கான உலக பட்டினி குறியீட்டில் இந்தியா 105வது இடத்த பிடிச்சிருக்கு. உலக பட்டினி குறியீட்டில் கடைசி இடத்தை பிடித்த நாடு எதுனா சோமாலியா. அடுத்து மத்திய அரசுடைய காற்றுத்தர குறியீடு 2024 முதலிடம் பிடித்த நகரம் எது அப்படின்னா திருச்சியில் இருக்கக்கூடிய பல்கலைப்பேரூர், நம்ம தமிழக நகரம் தான் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்த 5வது கேள்வி, ஐநா அமைதி ஆணையத்தின் உறுப்பினராக எத்தனை நாடுகள் உள்ளன? ஆன்சர் 31 நாடுகள். ஸோ பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளில் உள்நாட்டு போர், வேறு பிரச்சனைகள், கலவரங்கள் காரணமாக பார்த்தீங்கன்னா வன்முறை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிற நாடுகள் அங்கே வந்து அமைதியை மீட்டெடுப்பதற்காக தான் இந்த ஐநா அமைதி ஆணையமானது செயல்பட்டு வருது. இந்த ஐநா அமைதி ஆணையத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்குது அப்படின்னா 31 உறுப்பினர்கள் இருக்குது. இப்போது இந்த ஐநா அமைதி ஆணையத்துடைய உறுப்பினராக நம்ம இந்தியா மீண்டும் தேர்வாயிருக்கு. ஏற்கனவே 2023-24 ஆண்டுக்கான உறுப்பினராக இந்தியா இருக்கு. ஸோ அதோட பதவிக்காலம் வர டிசம்பர் 31 நிறைவடையுது. ஸோ அதை அடுத்து 2025-26 ஆண்டுக்கான ஐநா அமைதி ஆணையத்துடைய உறுப்பினராக நம்ம இந்தியா வந்து மறுபடியும் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஸோ வன்முறையினால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடுகளில் அமைதியை வந்து மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சிகளை இந்த ஐநா அமைதி ஆணையமானது மேற்கொள்ளுது. இதில் 31 உறுப்பு நாடுகள் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் உறுப்பு நாடுகளாக இருக்காங்களே அவங்க வந்து இந்த அமைதியை நிலைநாட்டுவதற்காக நிதி உதவி வழங்குறது, இல்லைன்னா படை உதவி வழங்குறது, அதாவது இந்த நாட்டுடைய படை வீரர்களை வந்து வழங்குறது, அமைதியை நிலைநாட்டுவதற்கான பணியில் ஈடுபடுத்துறதுக்காக அந்த மாதிரியான உதவிகளை மேற்கொள்கிறாங்க. ஸோ அதில் நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா படைகளை பகிரக்கூடிய நாடுகளில் நம்ம இந்தியா வந்து ஒரு முதன்மை நாடாக இருக்குது. இந்த ஐநா அமைதி ஆணையத்தில் தன்னுடைய படைகளை பகிரக்கூடிய ஒரு முதன்மை நாடாக நம்ம இந்தியா இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா சுமார் 6000 இராணுவம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் வந்து இந்த இந்தியாவை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் 6000 பேர் வந்து இந்த அமைதி ஆணையத்தில் வந்து அமைதி பணியில் ஈடுபடுத்தப்படுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா துரதிருஷ்டவசமாக 180 இந்திய வீரர்கள் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. மற்ற நாடுகளோட ஒப்பிடும்போது நம்ம நாட்டில் உள்ளவங்க தான் அதிகமான பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இதில் அடுத்து 6வது கேள்வி, சரக்ஸ் 2024 என்ற தேசிய கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் கொச்சி. கேரளாவின் கொச்சி கடற்கரை பகுதியில் தான் இந்த சரக்ஸ் 2024 அப்படிங்கிற தேசிய கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு பயிற்சியானது நடைபெறுகிறது. கவனிங்க, சரக்ஸ் 2024 அப்படிங்கிறது என்னன்னா தேசிய கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு பயிற்சி. இப்போது கடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா யாரும் காணாமல் போயிட்டாங்க, இல்லைன்னா கப்பல் வந்து மூழ்கிடுச்சு, அந்த மாதிரியான டைமில் அதை வந்து தேடி அதை மீட்பதற்கான ஒரு பயிற்சியாக. ஸோ அந்த பணியில் நம்மளுடைய நம்ம திறன்களை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரியான பயிற்சிகள் நடத்தப்படுது. ஸோ அதன்படி இப்போது சரக்ஸ் பயிற்சி வந்து கேரளாவில் கொச்சி கடற்கரை பகுதியில் நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த சரக்ஸ் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா சர்ச் அண்ட் ரெஸ்கியூ எக்ஸசைஸ் அப்படிங்கிறதா இதோட ஃபுல் ஃபார்ம். சரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஷார்ட்டாக சொல்கிறது, அதாவது தேடல் மற்றும் மீட்பு பயிற்சி. ஸோ இதை யார் நடத்தியிருக்காங்க அப்படின்னா இந்திய கடலோர காவல்படை, இந்தியன் கோஸ்ட் கார்டு தான் நடத்தியிருக்கு. இந்த வருஷம் நடத்தப்பட்டது வந்து 11வது சரக்ஸ் தேடுதல் மற்றும் மீட்பு பயிற்சி தான் இப்போ கொச்சி கடற்கரை பகுதியில் நடத்தப்பட்டிருக்கு. இதை யார் தொடங்கி வச்சிருக்காங்கன்னா பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ் குமார் சிங் அவர்கள் தான் இந்த பயிற்சியை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த வருஷம் நடத்தப்பட்ட இந்த சரக்ஸ் பயிற்சியோடைய கருப்பொருள் தீம் என்னன்னா பிராந்திய ஒத்துழைப்பு மூலமாக தேடல் மற்றும் மீட்பு திறன்களை மேம்படுத்துறது தான் தீம். அதாவது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா என்ஹான்சிங் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ கேப்பபிலிட்டிஸ் த்ரூ ரீஜியனல் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் தீம். ஸோ எங்கே நடந்துச்சு? கேரளாவில் கொச்சி கடற்கரை பகுதியில். எத்தனையாவது பதிப்புனா 11வது பதிப்பு. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். ஸோ சமீபத்தில் காஜிண்ட் அப்படிங்கிற பேரில் இந்தியாவுக்கும் கஜகஸ்தான் நாட்டுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா கூட்டு ராணுவ பயிற்சியுடைய 8வது பதிப்பு உத்தரகாண்ட் மாநிலத்தின் அவுலியில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் IPSAMAR அப்படிங்கிற பேரில் முத்தரப்பு பன்னாட்டு கடல்சார் பயிற்சியானது இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா இடையே நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த வருஷம் நடத்தப்பட்டது 8வது பதிப்பு. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கான கொஸ்டின், வஜ்ர பிரகார் அப்படிங்கிற பேரில் எந்த 2 நாடுகளுக்கு இடையே கூட்டு பயிற்சியானது நடத்தப்படுகிறது? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. இதுவும் உங்களுக்கான கொஸ்டின் தான்.
நெக்ஸ்ட் 7வது கேள்வி, லாஸ் வேகாஸ் கிராண்ட் பிரீ கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜார்ஜ் ரசல். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த வருஷத்துக்கான லாஸ் வேகாஸ் கிராண்ட் பிரீ F1 கார் பந்தயத்தில் ஜார்ஜ் ரசல் வந்து சாம்பியனாக இருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரு மெர்சிடிஸ் பந்தய வீரர். ஸோ மெர்சிடிஸ் கார் பந்தய வீரரான ஜார்ஜ் ரசல் வந்து இப்போ ஃபார்முலா 1 லாஸ் வேகாஸ் கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியில் வந்து சாம்பியனாக இருக்காங்க. அதே மாதிரி லூயிஸ் ஹாமில்டன், இவரும் மெர்சிடிஸ் பந்தய வீரர் தான். இவர் 2வது இடத்த பிடிச்சிருக்காரு. அடுத்த ஃபெராரி பந்தய வீரரான கார்லோஸ் சைன்ஸ் ஜூனியர் வந்து 3வது இடத்த பிடிச்சிருக்காங்க. 8வது கேள்வி, சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களை சிறப்பு செய்வதற்காக தமிழகத்தில் வழங்கப்படும் விருது எது? ஆன்சர் தந்தை பெரியார் விருது. ஸோ தந்தை பெரியார் விருது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சமூக நீதிக்காக பாடுபடுறவங்களுக்கு வந்து வழங்கப்படுது ஒவ்வொரு வருஷமும். ஸோ கவனிங்க, இப்போ சமூக நீதிக்காக பாடுபடுறவங்களுக்கு வந்து அவங்களை சிறப்பு செய்யறதுக்காக தந்தை பெரியார் விருது வழங்கப்படுது. அந்த விருது பெறவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தொகை வழங்கப்படுது, 1 சவரன் தங்க பதக்கம், மேலும் அவங்களுக்கு தகுதி உரையும் அளிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் 9வது கேள்வி, எந்த நாட்டின் அதிபராக கிண்டாடாஸ் பலுகாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் லிதுவேனியா. லிதுவேனியா நாட்டுடைய பிரதமராக கிண்டாடாஸ் பலுகாஸ் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. லிதுவேனியா நாட்டுடைய அதிபரான கிடானஸ் நௌசேடா பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய பிரதமராக கிண்டாடாஸ் பலுகாஸை வந்து பிரதமராக நியமிச்சிருக்காங்க. மேலும் இந்த லிதுவேனியா நாட்டுடைய தலைநகரம் எதுனா வில்னியஸ். இதோடைய நாணயம் எது அப்படின்னா லிதுவேனியன் லிடாஸ் அப்படிங்கிறது. அடுத்து 10வது பாருங்க, இப்போ மழை மற்றும் குளிர்காலமா இருக்கனால பார்த்தீங்கன்னா மூட்டு அலர்ஜி பாதிப்பு 30% அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா மூட்டு அப்படிங்கிறத நம்மளோட மனிதர்களுடைய உடலுடைய இயக்கத்துக்கு முக்கிய காரணமாக இருக்குது. அதில் இந்த மூட்டோட இயக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜவ்வு, அதாவது சைனோவியம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஜவ்வு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஜவ்வுங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம சைக்கிள்லாம் வந்து செயின் இருக்கும் இல்லையா, செயினுக்கு வந்து நம்ம அப்பப்போ எண்ணெய் வைப்போம் இல்லையா, ஸோ அது அந்த மாதிரி ஈரப்பசையை, இந்த ஜவ்வுங்கிறது பார்த்தீங்கன்னா மூட்டுக்கு வந்து ஈரப்பசையை ஏற்படுத்தி மூட்டுகள் வந்து உராய்வில்லாமல் செயல்படுறதுக்கு உதவுது. ஸோ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வெள்ளை அணுக்கள் பற்றி பார்த்துருப்போம். வெள்ளை அணுக்கள் அப்படிங்கிறது நம்ம உடலுக்குள்ளே எதுவும் நோய் கிருமி வந்துச்சுன்னா அதை எதிர்த்து இந்த வெள்ளை அணுக்கள் வந்து ஃபைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஒரு சில டைமில் இந்த வெள்ளை அணுக்கள் பார்த்தீங்கன்னா எதிர்வினை ஆற்றி இந்த ஜவ்வு சைனோவியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஜவ்வு மீது வந்து தாக்குதல் நடத்துது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா தீவிர மூட்டு வலி வருது, மூட்டு வீக்கம் ஏற்படுது, உடல் சோர்வு, மூட்டு வளைதல் இதெல்லாம் ஏற்படுது. இதெல்லாம் வந்து நம்ம மூட்டுவாதம் அல்லது மூட்டு அலர்ஜி அப்படிங்கிறோம். இந்த நோய், இந்த வெள்ளை அணுக்கள் வந்து ஜவ்வு மீது வந்து தாக்குதல் நடத்தலையா, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா தன்னுடல் தாக்கு நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நீண்ட காலமாக தன்னுடல் தாக்கு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, அதே மாதிரி டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மூட்டு அலர்ஜியானது ஏற்படுது. ஸோ இது குளிர்கால மழை காலங்கள்னால இது 30% வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 11வது, இப்போ ரீசெண்டாக டிஜிபி மாநாடு வந்து ஒடிசாவில் தொடங்கியிருக்காங்க. அகில இந்திய காவல்துறை தலைமை இயக்குநர்கள், இதை தான் வந்து நம்ம இவங்கள தான் டிஜிபி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்றது. ஸோ அகில இந்திய காவல்துறை தலைமை இயக்குநர்களுடைய 59வது வருடாந்திர மாநாடு இப்போ ஒடிசா மைதான் புவனேஸ்வரத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 12வது, நம்ம நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா 700 பழங்குடியினத்தவர் வசிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதாவது 700 பேர்னு கிடையாது, 700 பழங்குடியின இல்லத்தவர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பழங்குடியின ஒவ்வொரு இனம் இருப்பாங்களே, அந்த மாதிரி 700 பழங்குடியினத்தவர்கள் வசிக்கிறாங்க நம்ம நாட்டில். அதில் சுமார் 75 PVTG குரூப்ஸ் வந்து இருக்காங்க. PVTG அப்படின்னா பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ், அதாவது மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய ட்ரைபல் குரூப்ஸ் வந்து 75 குரூப்ஸ் வந்து நம்ம நாட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்காக தான் PM ஜன்மன் திட்டமானது தொடங்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த பழங்குடியினத்தவர்களாக இருக்காங்களே, இவங்க வந்து மேக்சிமம் காடு, மலைப்பகுதி இந்த மாதிரியான இடங்கள்ல தான், அடர் வனப்பகுதியில தான் வந்து வாழ்வாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு நில உரிமை அப்படிங்கிறது வந்து கிடைக்காம இருந்தது. ஸோ அதை அடுத்து 2006ஆம் ஆண்டு மத்திய அரசு இயற்றிய வன உரிமை சட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிலத்தின் மீதான உரிமைக்கான உத்தரவாதமானது வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட் பீகார் மாநிலம் பார்த்தீங்கன்னா மகானா அப்புறம் மதுபானி ஓவியங்களுக்கு பெயர் பெற்ற மாநிலமாக பீகார் மாநிலம் இருக்கு. அடுத்த சுய உதவி குழுக்கள் மூலமா பெண் தொழில் முனைவோர்களுக்கு வந்து நிதி உதவி அளிக்கப்படுகிறது நம்ம நாட்டில். ஆளில்லா சிறியரக விமானங்கள் வந்து மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமா விவசாயிகளுக்கு வாடகை விடும் திட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் செயல்படுத்தப்படுகிறது. நமோ சகோதரிகள் ட்ரோன் திட்டம் பற்றி பார்த்துருப்போம். அந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்கக்கூடிய
பெண்களுக்கு ட்ரோன்களை எவ்வாறு இயக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய செயல்திறனை மேம்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த நவம்பர் 30ஆம் தேதிக்கான ரிவிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ டிசம்பர் 3ஆம் தேதி ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து 7 யூனிட்ஸ் கவர் ஆகுது. ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, நெக்ஸ்ட்டு ஜியாகிரஃபி, ஐஎன்எம், யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 யூனிட்ஸ் வந்து இந்த ஜிகே பேட்சில் கவர் ஆகும். 60 டெஸ்ட் இருக்கும். தமிழ் மீடியம் இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 500 ரூபி. ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க நம்ம சேனலில் அப்படின்னா நீங்கள் வந்து 400 ரூபி பே பண்ணலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ண பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா 400 ரூபி பே பண்ணலாம். நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்குன்னா 500 ரூபி ஃபீஸு. டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை இந்த பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஷெட்யூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும். ஷெட்யூல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இது தவிர வர டிசம்பர் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். குரூப் 2, குரூப் 4க்காக படிக்கிறவங்களுக்கு ஹோல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இது தவிர ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதையும் பை பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது ரிவிஷன் பார்க்கலாம். இந்தியாவில் மருத்துவர் மக்கள் தொகை விகிதம் ஆன்சர் 1:811. இரண்டாவது கேள்வி, நிகழ் நிதியாண்டின் 2வது காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி %% சரிந்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி 5.4%. மூன்றாவது கேள்வி, ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2018ஆம் ஆண்டு. நான்காவது கேள்வி, நெட்வொர்க் தயார்நிலை குறியீடு 2024இல் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி 49வது இடம். ஐந்தாவது கேள்வி, ஐநா அமைதி ஆணையத்தின் உறுப்பினராக எத்தனை நாடுகள் உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் பி 31 நாடுகள். ஆறாவது கேள்வி, சரெக்ஸ் 2024 என்ற தேசிய கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி கொச்சி. ஏழாவது கேள்வி, லாஸ் வேகாஸ் கிராண்ட் பிரீ கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜார்ஜ் ரசல். எட்டாவது கேள்வி, சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களை சிறப்பு செய்வதற்காக தமிழகத்தில் வழங்கப்படும் விருது எது? ஆன்சர் தந்தை பெரியார் விருது. ஒன்பதாவது கேள்வி, எந்த நாட்டின் அதிபராக கிண்டாடாஸ் பலுகாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் லிதுவேனியா. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.